இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு திஷா கமிட்டி என்று சொல்லப்படும் இந்த கமிட்டியுடைய மீட்டிங் நடந்தது. இதில் நானும் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த எல்லா தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலெக்டர் அவர்களும் இதில் கலந்து கொண்டோம். எல்லா அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த 3 மாதங்கள் அடுத்த 3 மாதங்களுக்கு நடக்கவிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்தது. ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன். சுமார் 3 மணி நேரம் இந்த டிஸ்கஷன் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகளையும் அது மற்ற அரசு பணிகளின் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்குன்றதையும் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதிகாரிகளும் எல்லாரும் பதில் கூறினார்கள். நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கும் முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸும் ஒரு ரிவ்யூவும் இன்னைக்கு நடத்தப்பட்டது. மிகவும் ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு டிஸ்கஷன் தான் நடந்தது. இந்த டிஸ்கஷனில் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கர்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய ஹெல்த், எஜுகேஷன் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் செய்யப்பட்டது. அடுத்த போன திஷா மீட்டிங்கில் நடந்த விஷயங்களையும் அதில் ப்ராக்ரஸும் இன்னைக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். முடியும் திருவள்ளூர் மேம்பால பணிகள் எவ்வளவு குறுகிய நாட்களில் நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இந்த கிடப்பில் இருந்த அந்த மேம்பாலங்களில் வேப்பம்பேட்டு மேம்பாலம் ஆல்மோஸ்ட் ஒரு மேம்பாலம் முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. செவ்வாப்பட்டு மேம்பாலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் ஒரு பணிகள் தொடங்கி அது ஒரு 6 மாதத்துக்கு முடிஞ்சிரும்ன்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மீஞ்சூர் மேம்பாலமும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிறது. அது மாதிரி பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கடந்த 1 வருடமாக மூவ்மெண்ட்ல இருக்கு. எல்லாமே நல்ல ப்ராக்ரஸ்ல இருக்கு. வேப்பம்பேட்டு மேம்பாலம் கூடிய சீக்கிரமே திறக்கவும் படும். இல்லை, இதோடைய டிமாண்ட் ஆல்ரெடி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கமும் பாசிட்டிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்திலையும் நாங்கள் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அது முடியும். திருவள்ளூர் நகராட்சியில் இது அது அந்த எஸ்டிபியோடைய சில குறைபாடுகளை நானும் கலெக்டர் எல்லாருமே போய் அதை பார்த்தோம். அதை அங்கே என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு வர வேண்டிய என்ன இன்புட்டோ அதை விட பல மடங்கு அதிகமாக அங்கே வருது. அதனால ஆல்ரெடி ஒரு அடிஷ்னல் எஸ்டிபி பக்கத்தில் சாங்ஷன் ஆகி அது வேலை நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் அதை எப்படி பைபாஸ் பண்ணுறது, அந்த ஏரிக்கு ரீச் ஆகாமல் எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்னு முன்கூட்டி யோசித்து பைப் லைன்லாம் அமைச்சிட்டாங்க கூவம் நதி வரைக்கும். இந்த எஸ்டிபி வந்ததுக்கப்புறம் அதுவும் தேவை இருக்காது. பட் அது வரைக்கும் அதை பைபாஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமும் பண்ணியாச்சு. ப்ளஸ் இதே எஸ்டிபியை மறுபடியும் சீரமைப்பதற்கு, அதாவது பேசிக் ஆப்ரேஷன்ஸ் சீரமைப்பதற்கும் கலெக்டர் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது கொஞ்சம் பாசிட்டிவா முடியும். 27 கோடியில பழவேற்காடு மோதுவாரம் தூர்வார பணி நடக்குது. இப்போ மோதுவாரம் தூர்ந்து போயிருக்கு. மறுபடியும் எப்போ பணி தொடரும்? ஸோ அந்த வேலை முழுமையாக முடியல. அது நடந்துட்டு இருக்க வேலை தான், ஆன்கோயிங் ஒர்க்கு தான் அது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், முகத்வாரம் எப்பவுமே மணல் கரண்ட்ல அது போகும் வரும். ஸோ அது ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அதை ட்ரெட்ஜிங் பண்ணுறாங்க. அது முடியும் பொழுது ஐ திங்க் ஓரளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி அங்கே கிடைச்சிரும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுன்னு வராங்க. அது அதிகாரிகள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கல. அவங்க கட்டத்தில் அவங்க மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும். இல்லை, கண்டிப்பாக எல்லாமே அப்படி கிடையாது. இன்னைக்கு நல்ல ப்ராக்ரஸும் இருக்கு, அதை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நாங்க கலெக்டர் அவரோட கவனத்துக்கும் தந்திருக்கிறோம். அவரும் அதுக்கான டிபார்ட்மெண்டலி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க. ப்ராக்ரஸ் இருக்கு எங்களுக்கு, இல்லைன்னா நாங்க சொல்ல மாட்டோம். இல்ல, முதல் இஷ்யூவே அதான் டிஸ்கஸ் ஆச்சு. ஒரு ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் மூலமாக மக்களுக்கு சென்று செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, போன வருடம் இருந்த அந்த தட்டுப்பாடு இப்ப இல்லை. 148 கோடி ரிலீஸ் ஆகி அந்த தட்டுப்பாடுகள் சரி செய்யப்பட்டு இப்போ இந்த மாதம் 17,000 மேண்டேட்ஸ், 17 லட்சம் 17,000
மேண்டேட்ஸ் ஜென்ரேட் ஆயிருச்சு. அதனால அந்த 100 நாள் பணி முன்னாடி நடந்த மாதிரியே நடக்கும். அப்புறமா வந்து 100 பேருக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல 40 பேருக்கு தான் கிடைக்குது, 50 பேருக்கு, அந்த பிரச்சனையும் இப்போ சால்வ் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணப்பட்டாலோ, ஏன்னா வீடு வந்துட்டா உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து அந்த நரேகா ஒர்க் போயிடும். அப்போ மட்டும் உங்களுக்கு 100 நாள் கிடைக்காதே தவிர பழைய மாதிரி மறுபடியும் 100 நாள் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற விஷயத்த வந்து நான் உங்க மூலமாக சொல்லிக்கிறேன். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன ரெடியூஸ் பாடியநல்லூர் அதே போல மீண்டும் தூக்கு வட்டாரங்கள்ல குடிநீருக்கு லாஸ்ட் டைம் சொன்னீங்க கண்ணங்கொடை தேர்வு என்ன ப்ராசஸ்? அதே நம்ம இதை வந்து குடிநீர் பிரச்சனைன்னு சொல்ல போனா நம்ம மீஞ்சூர் ஸ்ட்ரெச்சில் வந்து முழுமையாக அது பிரச்சனை இருக்க தான் செய்யுது அந்த கடற்கரை ஓரங்களில். அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தேர்வாய் கண்டிகையிலேருந்து நம்ம வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக அதை கேட்டிருந்தோம். அது ஓரளவுக்கு முன்னோக்கி நகர்ந்து இப்போ மெட்ரோ வாட்டர் கிட்ட போய் அது பெண்டிங்கில் இருக்குது. அதை அவங்க கிளியர் பண்ணால் நம்ம அது முன்னாடி டிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாமல் நமக்கு தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நமக்கு போன பட்ஜெட்டில் நேமம் ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 148 வில்லேஜுக்கு வந்து நேமம் ரிவர் லேக் சோர்ஸ்லேருந்து தண்ணி போகும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நமக்கு மல்டி வில்லேஜ் ஸ்கீம் ஒன்று வந்திருக்குது, காம்ப்ரிஹென்சிவ் மல்டி வில்லேஜ் ஸ்கீம். ஸோ அது இல்லாமல் எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ நாங்கள் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் உடனடியாக அதை அட்டன் பண்ணணுன்ட்டு. அந்த வகையில் பார்த்தா உடனடியாக அட்டன் பண்ணி நிறைய விஷயத்தில் போர்லாம் போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மேஜராக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் அந்த மீஞ்சூர் ஸ்ட்ரெச் மட்டும்தான். அதுக்கு தேர்வாய் கண்டிகை இன்னைக்கு இன்னொரு சொல்யூஷனும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த காட்டூர் ஏரி கூட வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் எடுத்திருக்காங்க. அந்த காட்டூர் ஏரி முடிவடையும் போது கூட அந்த மீஞ்சூருக்கு நம்ம அதுலேருந்து தண்ணீர் கொடுக்கலாம். சார் இப்போ நீர்நிலையில வந்து கழிவுநீர் விடக்கூடாது, சுத்திகரித்த கழிவுநீர் தான் விடணும்னு சொன்னீங்க. பொன்னேரியில ஆரணி ஆற்றுல விடுவதற்கு மக்கள் 2 முறை சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒத்துக்கல, விடக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அந்த தண்ணிக்கு மாற்று ஏற்பாடாக விடுறதுக்கு வழி இல்லையா? டேம்லேயே கொண்டு போய் விடுறதா சொல்றாங்க, குற்றச்சாட்டுறாங்க ஏரடி பாளையம். இல்ல இது வந்து ட்ரீட்டட் வாட்டர் வந்து நீங்க ஒழுங்கா அந்த எஸ்டிபி வேலை செய்தால் வாட்டர் ட்ரீட்மெண்ட் நடந்தா அந்த தண்ணியை வந்து நம்ம போர்ட்டபிள் இல்லாம மற்ற எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம். அதுல வந்து குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்துடும் சுத்திகரிப்பு செஞ்சு வந்தா. அப்படிப்பட்ட நீரை தான் கொண்டு போய் நம்ம வந்து சோர்ஸ்ல விடுவோமே தவிர அது வந்து கண்டாமினேட்டட் வாட்டரை விட முடியாது. பட் ஜனங்களுக்கு பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா இது கண்டாமினேட் ஆயிரும், இல்லை போக போக அது தப்பா போய் முடியும் அப்படின்ற பயத்தில் அவங்க சொல்றாங்க. அதை கலெக்டர்லாம் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. சார் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா சித்தராஜகண்டியை அதே போல தேர்தலை பற்றி ஏஎஸ் போனதுமே பல கோடி வந்து பணத்தை வந்து தலைவராக இருக்கும்போது எடுத்து பண்ணியிருக்காங்க. 26 சாட்சி கொடுத்துருக்க அதிகாரிகள் மேலே இது என்ன நடவடிக்கை, என்ன ப்ராசஸ்? இல்லை அவர் அந்த பர்டிகுலர் கேஸ் மேலே கண்டிப்பாக எஃப்ஐஆரும் போட்டு ஃபைனல் என்கொயரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்கொயரி முடிவு வரும்போது அது முறைப்படி லீகல் கேஸ் என்ன நடக்குது அது நடக்குது. சட்டசபையில பாத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தனி கேள்வி இருக்கு, அதே போல உயர்நீதிமன்றத்துக்கு தனி கேள்வி. அவங்க என்ன பேசுறாங்க? மேபி இந்த இடம் வந்து சின்னதா இருக்குன்ற இல்ல அப்படி இல்ல. இது இப்பதான் எங்க கவனத்துக்கு வருது. இதை டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் டேக் அ கால். அப்படியெல்லாம் எதுவுமே சீக்ரெட்டான விஷயங்கள் எதுவும் கிடையாது. சீக்ரெட்டான விஷயங்கள் எதுவும் இல்ல. டோன்ட் வரி. எல்லாமே இங்க வெளிப்படையே தான். அதுல ஒன்றும் எந்த விதமான எதுவும் கிடையாது. இல்ல அது நாங்க பேசிட்டோம் கலெக்டரேட்ட பேசிட்டோம். இதுல கோர்ட் மேட்டரும் இருக்கு. அதையும் மீறி வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாசிட்டிவா மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாது. நகராட்சி எதிரில் இருக்கிற ரோடு இது வரைக்கும் முழுமை அடையல. பல ஆண்டுகளா இருக்கிற பிரச்சனை அது தொடர்ந்து தான் இருக்கு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அதுல ரோடே ஃபர்ஸ்ட் WMA போட்டிருப்போம். நீங்க பாத்திருப்பீங்க. போட்ட உடனே ஒரு கண்டம் திருப்பி அந்த நபர் போயிருக்கிறாங்க. பட் அந்த நபர் போனதுல அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் சமீபத்துல உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த கோர்ட் வரல. ஸோ அது திருப்பி இன்னொரு பெஞ்சுக்கு அலாட் ஆகி ஜூன் ஆர் ஜூலைல வந்து அது எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைட் பண்ணி அது கோர்ட் மேட்டர் அது. அதனால இப்போ திருவள்ளூர்ல முதன்முறையா திருவள்ளூர்ல அதாவது பூமிக்கடியில மின் இணைப்பு எடுத்துட்டு போற ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மாவட்டம் முழுவதும் விரிவாக்கம் பண்றதுக்காக நடவடிக்கை இல்ல. அல்டிமேட்டா அர்பன் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடுறதுதான் பாலிசி. லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட் கேபிள்ல தான் போகும். பட் அர்பன் ஏரியாஸ்ல வந்து யூஜி கேபிள் போடுறது தான் பாலிசி.